ஹாய் buddies, வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு சிம்பிளான ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடாகட்டும். அடுத்தது நம்ம எந்த கப்பில் வந்துட்டு மாவு மெஷூர் பண்ணி எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் buddies. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது நல்லா வந்துட்டு பாயில் ஆகி வரட்டும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்துட்டு கம்மியாக இருக்கிற போல் தான் இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணி அளவே வந்துட்டு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதே போல் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிற ஜீரகம் அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறதே வந்துட்டு ஜீரகம் தான். மாவோடைய சூடு ஆறதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பிளேட் அப்படின்னா பவுலுக்கு இந்த மாவை வந்துட்டு மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த மாவை வந்துட்டு நல்லா சூடு ஆற விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்துட்டு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இதை போல் நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு அதில் நம்ம சேர்த்துக்கிற எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நல்லா வந்துட்டு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ரொட்டி உருட்டுற கட்டை அப்படிலாம் வந்துட்டு உங்ககிட்ட காய்கறி கட் பண்ணுற கட்டை இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு வச்சுட்டு இதை போல் கையாலேயே வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இதை போல் உருட்டினதுக்கப்புறமா இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ரிங் ஷேப்பில் செஞ்சு எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே வந்துட்டு ரிங் ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்போக் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது மேலே கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக வந்து அதில் ப்ரெஸ் பண்ணி விடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை போலவே உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி நான் 2 ஷேப்லேயுமே வந்துட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கை வந்துட்டு சேர்க்கும் போது நான் எப்போவுமே சொல்கிற போல தான் ஸ்டவ்வை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு உள்ள வரைக்கும் வெந்து வரும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நம்ம அதிகமாக எந்த பொருளுமே வந்து யூஸ் பண்ணலை. வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் செஞ்சுருக்கோம். அதே போல் இது ரொம்பவே சிம்பிளான ப்ரிப்ரேஷன் buddies. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்தது இந்த முறுக்கு வந்து வெந்து வந்திருக்கா அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹார்டாக இருக்கணும், டக்குன்னு உள்ளே போயிடக்கூடாது. அதே போல் லைட்டாக மேலே தட்டி விட்டோம் அப்படின்னா லைட்டாக சத்தம் கேட்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் சேர்த்துருக்க முறுக்கை வந்துட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் buddies, ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்ன என்கரேஜ் பண்ணுற போல் இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளாக குயிக்காக டிஃப்ரெண்ட்டாக செய்கிற நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் சிம்பிளான சூப்பரான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.